ஐசோடோப்ஸ்னா என்ன? ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஆட்டம் வித் சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் பட் அ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் வந்து இருக்குது. தட் இஸ் புரோட்டியம், டியூட்டரியம் அண்ட் ட்ரிட்டியம். அதை வந்து நம்ம 1H1, 1H2, 1H3 அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம். இப்போது இந்த 3 ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்ன? இந்த எலமெண்டான ஹெச் வந்து போட்டிருக்கோலே ஹைட்ரஜன், அது கீழக்கூடிய நம்பர் தான் வந்து அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து அந்த ஆக்டமில் இருக்குது. ஸோ ஒரு ஆக்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்குமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே வந்து அட்டாமிக் நம்பர் 1 இருக்குது அப்படின்னா, அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரோட்டானோடைய நம்பர் 1 இருக்குது, அதாவது எலக்ட்ரானுடைய நம்பரும் 1 தான் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை பாருங்கள், ஆக்டத்துக்கு சேம் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும். இப்போ இது வந்து ஓகேவாயிடுச்சு. அண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த எலமெண்ட்டுக்கு மேலே கூடிய நம்பர் வந்து மாஸ் நம்பர். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்குது. இப்போ மாஸ் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து மாஸ் நம்பர். இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஐசோடோப்ஸ் அப்படின்னா. அப்போ இதுக்கு நமக்கு நியூட்ரானோட நம்பர் வேணும் அப்படின்னா ப்ரோட்டானோட நம்பரை வந்து செப்பரேட் பண்ணணும். ஸோ ப்ரோட்டானோட நம்பர் வந்து என்ன? ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு 1. ஸோ 1 - 1 செப்பரேட் பண்ணால் நமக்கு 0 வந்து வரும். அதான் ஃபஸ்ட்டுக்குரிய நியூட்ரானோட நம்பர். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா 2 - 1 தட் இஸ் 1. தேர்ட் ஒனுக்கு 3 - 1 தட் இஸ் 2. ஸோ நியூட்ரானோட நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் number of protons and electrons வந்து சேமாக இருக்குது. So this is the isotopes of hydrogen.